ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் என் வாய்ஸை கேட்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் லாஸ் சேலஞ்செல்லாம் போட்டு எனக்கே நானே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். டே 1 இன்றைக்கி. இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் பார்ப்போம். அண்ட் மார்னிங்லேருந்து நைட்டு தூங்குற வரை என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் எந்த அளவுக்கு ரிசல்ட் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஆல்ரெடி ரொம்ப நாட்களாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு என்னோடய வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் பழைய மாதிரி என்னால் என்னோடய ஹைடில் வெயிட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்லேயே வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் என்னோடய மிகப்பெரிய ஆசை. என்னோடய கரியருக்குள்ளே என்டர் ஆகிறதுக்குள்ளே நான் என்னோடய வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கான நாட்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் விஷயம். எனக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சங்கிறத விட நிறையாவே பண்ண வேண்டியது இருக்குது. என்னோடய பாடி ஸ்ட்ரெச்சரை பார்க்கும்போதே அப்படியே தெரியுங்க எல்லாருக்கும். தலைவாணிக்குள்ளே துணியை போட்டு துணிச்சு வச்ச மாதிரி என்னோடய பாடி கண்டிஷன் ஆகிடுச்சு. அதனால் இதோ பாருங்கள், பல தடங்கள், திடீர்னு கரண்ட் போகிறது, ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிட்டே இருக்கும். கொஞ்ச நாட்களாக நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, ஒர்க் அவுட்ஸ் இதிலலாம் ரெஸ்ட் எடுப்போன்ட்டு அந்த கேப்பில் அப்பப்போ இந்த ஃபேட்டு எல்லாமே ஏறி போயிடுச்சு. சரி, கொஞ்சம் ஓகே, பழைய மாதிரி நம்மளால் முடியும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமில்லை அப்படின்னு சொல்கிற ஆள் நான். சரி, ஓகே, அகைன் ட்ரை பண்ணுவோம். கரண்ட்டு போனால் என்ன, வேறு ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுப்பணும். வேறு ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் அப்படியே பண்ணிட்டேன். நிறைய விஷயங்களை என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இந்த பர்டிகுலராக இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான். என்னோடய குரல் ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கே தெரியுது. வேறு வழி இல்லை. வீடியோ போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீசனை வச்சு நம்மளால் வீடியோ போடாமல் இருக்க முடியாது இல்லையா. அது ஒரு ரீசனாக எனக்கு சொல்கிறதுக்கு சுத்தமாக என்னையே பிடிக்கல. மோட்டிவேட்டாக இருக்கணும். என்ன தடை தாமதம் வந்தாலும் அதை உடச்சி எரிஞ்சிட்டு நம்மளோட லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணுமே ஒழிய நான் இந்த ரீசன்னால் நான் இதை பண்ணலை, அந்த ரீசனால் இதை பண்ணலைன்னு ரீசன் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட லைஃப்பில் நம்மளோட கரியருக்காகவும் நம்மளோட ஹாப்பினஸ்க்காகவும் நம்மளோட ஃபேமிலிக்காகவும் அப்படியே ஃபாஸ்ட்டாக கண்ணை மூடிட்டு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஓடணும். ரெகுலராக பண்ணுற அந்த 12 டைப் ஒர்க் அவுட் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நாட்கள் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருந்தனான்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ பண்ணுறது. பட் அப்பப்போ நான் ஆல்ரெடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 100% வெயிட் லாஸ்க்கு எஃபெக்ட் போடுறோம் அப்படின்னா 25% தான் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, சரிங்களா. பேலன்ஸ் 75% பார்த்திங்க அப்படின்னா டயட் தான். நான் எதை மாதிரியான டயட் இருக்க போகிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டு டயட் தான். ரொம்ப ஹெவியாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ரொம்ப நாட்கள் கழித்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு குழந்தை நடக்க பழகிற மாதிரி தான். அகைன் நீங்கள் கேட்கலாம், ரொம்ப நாட்களில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டயட்லாம் இருந்திருக்கீங்களே, அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. என்னோடய ஸ்டொமக் பழைய மாதிரி கொஞ்சம் விரிவடைஞ்சிருச்சுன்னா நல்லா சாப்பிட்டு பழகிடுச்சு. இப்போது ஒரு பெட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு நிறையா நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கோம். திடீர்னு ஃபுட்டை கம்மி பண்ணிகிட்டே வந்தோன்னா அதுவும் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது அதிகமாக சாப்பிடும். எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஓகே, அவங்க கம்மியாக தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கம்மியாக சாப்பிட்டுப்போம். ஆனால் எடுத்த உடனே ஒரே நாள்லேயே நான் உனக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், இது மட்டும் தான் கொடுப்பேன், வெறும் பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கம்முன்னு கடை அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கிங்களேன், அது ஏற்றுக்காது. அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும், சரிங்களா. எடுத்த உடனே நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம பாடி கேட்டுறாது. பல வருஷங்களாக என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, டயட் பண்ணியிருந்தாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், என் பாடி ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் சரி, மறுநாள் ஏன் நேற்று எதை கொடுத்தல, இன்றைக்கி ஏன் எனக்கு கொடுக்கல, நேற்று நிறைய ஸ்வீட் கொடுத்தல, என்னோடய இன்சுலின் கேட்குது என்கிட்ட, நிறைய கொடுத்தல, இன்றைக்கி ஏன் நீ கொடுக்க மாட்டேங்கிற, கொடுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். எதை மாதிரி டார்ச்சர் பண்ணோம்னா ஹெட்டேக்கு, டீஹைட்ரேஷன், என்ன சொல்கிறோம், சோர்வாக இருக்கிறது, டயர்ட்னஸ்ஸு, மயக்கம், தலைவலி, இது மாதிரி பல ரீசன் சொல்லலாம். அதனால் எடுத்த உடனே
நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன், இன்றைக்கி 2 வேளை சாப்பிட மாட்டேன், 1 வேளை சாப்பிட மாட்டேன், இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கணும். பழைய மாதிரி நம்மளோட பாடியை நம்மளோட பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு நம்மளால் முடியும். அதுக்கான நிறைய ப்ரூஃப் நம்ம சேனலில் காட்டியாச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ வீடியோ போட்டாச்சு. வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். என்னால் சடனாக முடியல. திடீர்னு வீட்டில் சம் இஷ்யூஸ். என்னால் சடனாக எப்போதும் போல் உங்ககிட்ட முகத்தை காட்டி ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக என்கரேஜ் பண்ண முடியல. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒரு தவறான ஒப்பீனியனை கொடுத்துட்டா கூட அது உங்களோட ஜேர்னியை மிஸ்டேக் பண்ணிடும். டோட்டலாக என்னோடய ஜேர்னியை இவ்வளோ நாட்கள் கிட்டத்தட்ட 1 இயராக கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி ஏதோ அங்கங்கே இன்னும் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் ஓகே, போதும், ரெஸ்ட் நிறையா எடுத்துட்ட. இதுக்கு மேலே நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போதும், உன்னை நீ எந்த அளவுக்கு உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு நீ இம்ப்ரூவ் ஆகியிருக்க. பி ஸ்ட்ராங், உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அகெயின் வந்திருக்கேன். பல ஹெல்த் இஷ்யூஸ் தாண்டி வந்திருக்கேன். முக்கியமாக ஏன் நீங்கள் அகெயின் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, என்னை பார்த்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா முதல் ஆன்சர், நான் எப்போ ஒர்க் அவுட்டு டயட்டெல்லாம் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அப்பப்போ தான் வரும். இப்போ எப்போதுமே என் கூடயே இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் நல்லா கவனித்தேன். அடிக்கடி மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பழைய மாதிரி அந்த பழைய லைஃப்குள்ளே ப்ரெக்னன்சி முடிஞ்சு ஹெல்த் இஷ்யூஸில் நிறைய ட்ரிப்ஸு, இன்ஜெக்ஷனு, மெடிசன்ஸு அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆன ஒரு பேட் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன் இல்லையா, அந்த லைஃப்குள்ளே எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அகெயின் என்னோடய லைஃப் அப்படி இருண்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னால் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூட என்னால் முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுது. ஓகே, எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வருது. என்ன ரீசன் யோசித்து பார்க்கும்போது ஒரே ரீசன்ஸ், பழைய மாதிரி என்னோடய டயட்டு, பழைய மாதிரி என்னோடய ஒர்க் அவுட்ஸில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணாத ரீசன் மட்டும்தான். நான் உங்ககிட்ட சரி அப்போ எதுக்கு நீங்கள் உங்களோட டயட்டு ஒர்க் அவுட்லாம் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். சம் ரீசன்ஸ், லாஸ்ட் 1 இயராக என்னோடய லைஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வீட்டில் பயங்கர பிரச்சனை. எல்லாத்தையும் சமாளித்து உங்கள் முன்னாடி என்னால் நிற்க முடியல. அதையும் தாண்டி நின்னாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒரு தவறான ஒரு ஒப்பீனியனை கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களோட ஜேர்னியில் கண்டிப்பாக அது மிஸ்டேக் ஆயிரும். ஏன்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த வீடியோவில் ஒரு பர்சன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூலயமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் க்ரியேட் ஆகணும். அதை தாண்டி நெகட்டிவான ஒரு விஷயம் க்ரியேட் ஆகி அந்த விஷயத்த நம்ம பண்ணனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண ரீசனால் தான் இவ்வளோ நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியே. நான் அகெயின் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். என்னால் முடியும். இனிமேலுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் உடச்சி இதுக்கு மேலே லைஃப்பில் ப்ராப்ளம் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மென்டலி பி ஸ்ட்ராங் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். எப்போதுமே வெயிட் லாஸ் பொறுத்த வரையும் 25% ஒர்க் அவுட், ஆல்ரெடி சொன்னது தான். 50% என்னை பொறுத்த வரையும் எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய பேர் 25% ஒர்க் அவுட் 75% டயட்டுன்னு. ஆனால் அதை நான் மாற்றி சொல்வேன். இதான் ட்ரூ. என்னென்னா 25% ஒர்க் அவுட்டு, 50% பார்த்திங்கன்னா டயட்டு, பேலன்ஸ் 25% மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பினஸ்ஸாக மட்டுமே க்ரியேட்டாக இருக்கணும். நீங்கள் எப்பயும் ஹாப்பியாக மட்டுமே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜேர்னியில் நழுவுற மீன், அதாவது கழுவுற மீன் இல்லை நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்மளால் நீந்தி வர முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிரும். அதனால் இந்த 3 விஷயத்த மட்டும் ஃபஸ்ட்டு டேலேருந்து கவனிங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 5 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோனையும் 20, 50லாம் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நான் அப்பப்போ குட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ரீசனால் 25 கவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி டே 1க்கு. ஆனாலுமே எனக்கு ஆப்ஸ்லாம் பாருங்கள், நாளைக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லுவேன். எனக்கு ஆப்ஸில் அங்கே இங்கெல்லாம் பெயின் லைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு தெரியும், அது காமன் தான்.
நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணலை, காமனாக எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான். அந்த ரீசனால் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது, பயந்துடக்கூடாதுங்கிறனால நான் என்ன சொல்ல வரேன்னா 5 கவுண்ட்லேருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேலன்ஸ்டான டயட் எடுத்துக்குங்க, ரைஸ் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்றேன், பழைய வீடியோலலாம் வந்து ஒர்க் அவுட் மட்டும் தான் போடுவேன், என்ன சாப்பிட்றேங்கிறத காட்டவே மாட்டேன். ரீசன் வந்து சுத்தமாக டைம் வந்து பத்தாது. இப்போ டைம் பத்துதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக பண்ண முடியுது. கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஓகே இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், யூடியூப்காக பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் ஒரு காம்போவாக டயட் ப்ளஸ் ஒர்க் அவுட்டு, நான் இதெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணங்கிற ஒரு ஃபுல் காம்போவாக இதுவரையும் நம்ம இதை மாதிரி பண்ணதில்லை. பண்ணியிருக்கோம், கண்டினியூவாக பண்ண முடிஞ்சதில்லை. பட் இந்த டைம் ஒரு காம்போவாக பண்ணலாங்கிற ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு சொன்னது என்ன, 5 கவுண்ட்டில் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னது. தண்ணி நல்லா குடிங்க, சரிங்களா? நான் வந்து இந்த வீடியோவில் எதை மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கணும், ஃபுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? வாட்டர்லாம் எப்படி எடுத்திருக்கேன் அது எல்லாமே பாருங்கள், எந்தெந்த டைம்லேருந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவனிங்க. மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1/2 hour கழித்து தான் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தண்ணி எப்போதுமே உங்கள் பாடியில் இருக்கிற மாதிரி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிங்க. நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வாட்டர் எடுத்துக்குங்க, தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. வெளியில் போனால் கூட வாட்டர் பாட்டிலில் ஃபுல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்களால் வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். 5 கவுண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குங்க, லஞ்ச் கரெக்டாக எடுத்துக்குங்க, டின்னர் முக்கியமாக கரெக்ட் டைமில் எடுத்துக்குங்க. நிறைய விஷயங்களை ஃபுல்லாக போட்டு இந்த வீடியோவில் திணிக்க விரும்பலை. இருந்தாலும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்மளால் எண்ட் ஆஃப் த டே வரையும் என்ன சொல்கிறது கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணி ஒரு குட் ரிசல்ட்டை நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும், லேர்ன் பண்ணவும் முடியும். எனக்கு பர்சனலாக இன்னொரு ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா, யூடியூப்பில் இந்த ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ் மட்டுமே போட்டு, அதாவது என்னோடய சேனலில் இப்போ ஒரு சடனாக ஒரு ஷாக் ஆகும். என்ன ஷாக்னா, என்னடா அது இவங்க நியூ யூடியூபருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு வெயிட் லாஸ் ஜர்னிக்கு இந்த பொண்ணு போயிடுச்சுன்னு எல்லோரும் ஸ்டாக் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல கூட நான் ஒரு டிப்ஸ் கொடுக்க விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நான் வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் வீடியோஸ் போட்டு மட்டும்தான் மானிட்டேஷன் பண்ணேன். இந்த ஒர்க் அவுட்ஸ் வீடியோ மட்டும்தான், டயட் கூட பெருசாக ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்பப்போ தனித்தனி செப்பரேட் வீடியோ தான் கொடுத்துருப்பேன். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி மட்டும்தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வந்தேன். என்னால் அகைன் பர் மந்த்துக்கு அது $100 ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவே எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. மோட்டிவ் ஆகணும், உங்களை டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க நீங்களே அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்ல. ரீசன் அது ரொம்ப கஷ்டம்தான் மோட்டிவேட்டாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம என்ன சொல்கிறது ஒரு பாடத்தை நம்ம கற்றுப்போம். முடியுங்கிற ஒரு விஷயத்தை தான், முடியாது இம்பாசிபிளுக்கும் பாசிபிளுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டு, சரிங்களா? என்ன ஒன்று, அதை செயல்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமே ஒழிய. ஆனால் அந்த வேர்டை வந்து ஐஎம் அந்த வேர்டை எடுத்துகிட்டா பாசிபிள் தான் எதுவுமே. அதை மாதிரி நினச்சி லைஃப்பில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூச்சு பயிற்சி வந்து போயிட்டுருக்கு, சரிங்களா? மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்டில் ஒரு 5 கவுண்ட் வந்துட்டும் இதை மாதிரி உட்காந்துட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு முக்காலை இழுங்க, இன்னொரு முக்காலை வெளியில் வந்து காற்றை விடுங்க. இப்படி பண்ணும்போது காற்றை உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளே போகணும், காற்றை வெளில வரும்போது வயிறு வரணும். அது மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ரொம்ப நாளாச்சு இது மாதிரி என் பாடியில் ஸ்வெட் ஆகி, கிட்டத்தட்ட 1 year கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை 2 எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ரைத்தா எடுத்திருக்கேன், முட்டை தொக்கு 2 முட்டை அளவுக்கு போட்டு தொக்கு எடுத்திருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறவங்கள தாண்டி உங்களுக்கு மட்டும் டயட் ஃபுட் பண்ணுற மாதிரி இல்லாத மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு தான் இருக்கும். இந்த ராகி தோசை வந்து செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. அந்த முட்டை தொக்கும் செம்மையாக இருந்துச்சு. ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக அந்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்னு தெரியும். அட்லீஸ்ட் டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் நான் சொல்கிற மெத்தடில் வீக்லி ஒன்ஸ் அது எடுக்கிற மாதிரி எடுத்தால் அவங்களோட டயட்டில் வந்து நான் சொல்கிற மெத்தடில் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? டெய்லியும் எடுக்கலாம்.
வீக்லி ஒன்ஸ் எடுத்து எப்படி நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வந்து 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சமாக அப்படியே குடிப்பேன். நிறைய டைம் தண்ணி அப்பப்போ அங்கங்கே குடித்து அதை கவர் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி பட்டாணி போட்டு பிரிஞ்சி பண்ணேன். அதே முட்டை தொக்கு பார்த்திங்களா, செப்ரேட்டாக முட்டை தொக்கு வீட்டில் நிறையா பண்ணிவிட்டு எனக்குன்னு இவ்வளோன்னு ஒதுக்கிட்டு மார்னிங்க்கு 2 முட்டை இருக்கிற மாதிரி அளவாக தொக்கு எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு 2 முட்டை இருக்கிற மாதிரி தொக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ரைத்தா எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்கும், மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் கிட்டத்தட்ட 4 முட்டையாச்சே, இதுதான் காம்போ. உங்களால் வந்து டெய்லியும் 2 முட்டை 1 முட்டை அது மாதிரிலாம் எடுக்க முடியல அப்படின்னா இப்படி பர் டேக்கு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த நாட்களுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷாக நான் வந்து கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்படியும் எடுக்கலான்னு காட்டுறேன். இப்படி எடுக்கும்போது உங்களை ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுக்கும். புரியுதுங்களா? நிறையா ப்ரோட்டீனை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி ப்ரோட்டீன் சேலஞ்சை வந்து இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து லஞ்சுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இப்போது நமக்கு வந்து ஒரு 4 to 4 o'clock போல் பயங்கரமாக பசிக்கும்னா அந்த நொறுக்கல் டைமு. வீட்டிலையே வந்து பார்த்திங்கன்னா நான் சுண்டல் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கார்ன் மட்டும் மேலே போட்டு ஆனியன் போட்டு குட்டி கப்பில் எடுத்துக்கிட்டேன். குட்டி கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் காஃபி எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் வந்து கரெக்டாக இது எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து 500 ml வந்து இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகி தோசை 2 tablespoon கார சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச ஒரு டின்னர் இயர்லியாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன் இந்த வீடியோவை எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, எப்போதுமே வெயிட் லாஸ் வீடியோவை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தான் பண்ணுவேன். இன்றைக்கி முடியல, த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொடர்ச்சியாக பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்த விஷயந்தான். முடியல, தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ட்ரிங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய்.